மச்சி கல்யாணம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. நீலாம் கல்யாணமே பண்றத கடைசி வரைக்கும் சிங்கிளாவே ஜாலியா இருக்கு. இன்னைக்கு சாப்பாடுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு அதிகமாயி போச்சு. அதுக்கு ஆச்சு பூச்சின்னு கத்துறாங்க. என் மாமியார் சாப்பாடு மட்டும் எப்படி நினைக்கிற? உப்பே இருக்காது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா தண்ணி குச்சி திட்டுறாங்கடி. மிட் நைட் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்றாங்கடி. கோலம் போடுறதுக்காக நம்மளுக்கு இன்ஜினியரிங்ல சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி ஒரு கிளாஸே இல்லதானே. சொன்னா படிச்ச திமிர்ல பேசாதன்னு சொல்றாங்க. நான் உண்மையாவே கோலம் போடுறதுக்கு படிக்கலன்னு அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எங்க மாமியார் சீதனமா எடுத்துட்டு வந்த கட்டிலு பீரோல எல்லாம் இன்னும் வச்சிருக்காங்கடி. எல்லாம் ஆன்டிக் பொருள் மாதிரி இருக்கு. நான் தொட்ட உடனே என் மேல பழி போட்டுறாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வெஜ் செய்ய சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா மீன் வாங்கிட்டு வந்து அதை செய்ய சொல்றாங்கடி. பிளஸ் கிளீன் பண்றதுக்கு ஏதோ செதில் எல்லாம் எடுக்கணுமாமே. அந்த செதில் என்னன்னு தெரியுமாடி உங்களுக்கு? எனக்கு என்னன்னே தெரியல. கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. சரி எங்க அப்பா அம்மா போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா விட மாட்டாங்கடி. உனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தானடி ஆகுது. இருக்கட்டும். எங்க அப்பா அம்மா நான் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு பாவம் இல்ல, நான் வேணும் இல்ல. என் மாமியார் பாத்திரம் கழுவ சொன்னாங்க. எனக்கு பாத்திரம் கழுவுனா நகைலாம் உடையுது, ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாகுது, அந்த ஒரு வேலை மட்டும் பண்ண முடியாதுன்னு சொன்னா உங்க அம்மா என்ன வச்சிருக்காங்க, இது கூட சொல்லி தரலையான்னு கேட்டு திட்டினாங்க. நான் போயிட்டு என் புருஷன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவனே பாத்திரம் கழுவ விட்டேன்.